ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸோ எஸ்எம்சியோட அடுத்த ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம எஸ்எம்சி லாஸ்ட் வீடியோவில் அண்ட் வேலிட் புல் பேக்னா என்ன, இன்வேலிட் புல் பேக்னா என்னங்கிறத பற்றி நம்ம டீப்பாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதோடைய அடுத்த ஸ்டெப்ஸ் இம்பேலன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா இம்பேலன்ஸுங்கிற ஒரு டாபிக்ஸ் தான். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. ஸோ இம்பேலன்ஸ்னால் என்ன, ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டெப்ஸ் தான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் ஆகுது. இது வந்து புல்லிஷ் கேண்டலாக இருக்கட்டும் இல்லை பேரிஷ் கேண்டலாக இருக்கட்டும், நம்மளுக்கு அதை பற்றி ஒரு நெசசிட்டி இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் புல்லிஷ் கேண்டலுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களோட டயக்ராம் வரைகிறேன். ஸோ திட் இஸ் அ ஃபர்ஸ்ட் கேண்டில் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் புல்லிஷ் கேண்டில். டுடே வில் ஸ்டார்டட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த கேண்டில் ஃபார்மேஷன் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த கேண்டில் ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகுது. சேம் அப்படியே புல்லிஷோட கண்டினியூட்டி தான் நம்மளுக்கு இது. ஸோ இந்த புல்லிஷோட கண்டினியூட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் கேண்டில் ஃபார்மேஷன்ஸ் அகெயின் ஸ்டார்ட் புல்லிஷ். இது ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்மேஷனாக இருக்கு. பட் இதோட கேண்டலோடைய ஃபார்மேஷன்ஸும் நல்ல புல்லிஷாக, நல்ல ஒரு புல்லிஷ் மார்க்கெட் தான். ஸோ இதுக்கான மீனிங் ஒரு சில பேர் இந்த புல்லிஷ் மார்க்கெட் கண்டினியூட்டின்னு சொல்லுவாங்க. பட் இதை தாண்டி நம்ம இம்பேலன்ஸ், இதில் நம்ம இம்பேலன்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ஸோ மார்க்கெட் சடனாக நம்மளுக்கு வந்து ஃபால் ஆகட்டும், சடனாக ஃபாலோ ஆகிறத பற்றிலாம் நம்ம அதெல்லாம் யோசிக்க தேவையில்ல. ஸோ இதில் நம்ம இம்பேலன்ஸுங்கிற டாபிக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ இம்பேலன்ஸ்னா இஸ் ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கும் இருக்கு, தேர்ட் கேண்டலுக்கும் இருக்கிற இடப்பட்ட ஒரு இன்டர்மீடியேட்டட் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நான் இந்த ஃபோர்த் கேண்டல் ட்ரா பண்ணி முடிச்சிடுறேன். ஓகே, இப்போ இந்த ஃபோர்த் கேண்டல் ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது இம்பேலன்ஸ் இதில் எப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கும் இந்த தேர்ட் கேண்டலுக்கும், இதில் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டல் இது, செகண்ட் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கும் இந்த தேர்ட் கேண்டலுக்கும் இருக்கிற இன்டர்மீடியட் தான் இது. அந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேப் தான் இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேப்னா என்ன கேப்? இப்போ இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹையில் நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறேன் அண்ட் இந்த தேர்ட் கேண்டலோட லோவில் இருக்கிற ஒரு ஹரிசாண்டல் லைன் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த இன்டர்மீடியட்ல ஒரு கேப் இருக்கு. ஸோ இந்த கேப்போடைய கண்டினியூட்டி தான் பெண்டிங் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து இன்னொரு மீனிங் வரும் நமக்கு. நம்ம டீப்பாக எஸ்எம்சி உள்ள போக சொல்ல எதனால இந்த இம்பேலன்ஸ் வந்து நம்ம கிரியேட் ஆகுது, இந்த இம்பேலன்ஸ் எப்படி நம்ம எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும், இதோட அக்செப்டன்ஸ் எப்படி இருக்கும், மார்க்கெட்டோட பிஹேவியர் எப்படி இருக்குங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு என்னன்னு தெரிய வரும். ஸோ ஓகே, கமிங் டு த டாபிக்ஸ். இந்த இம்பேலன்ஸ் பேருக்கு தான், இந்த கேப்புக்கு பேருக்கு தான் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இம்பேலன்ஸ் இப்படி தான் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கண்டினியூட்டிங்கிறது ஒரு ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கும் அண்ட் செகண்ட் கேண்டலுக்கும் ஒரு சின்ன சின்ன கண்டினியூட்டி இருக்கு. அதே தேர்ட் கேண்டலுக்கும் செகண்ட் கேண்டலுக்கும் இருக்கிற கண்டினியூட்டி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கேண்டலோடைய ஹையில் இருக்கிற ஆர்டரை இந்த ப்ராப்பர் கண்டினியூட்டி, அதாவது மார்க்கெட்டோட ஒரு அன்இன்டரப்டே இல்லாத ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்கணும். ஸோ அந்த இன்டரப்ட் இருந்துச்சுன்னா ஸோ மார்க்கெட் எனி டைம் மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இம்பேலன்ஸை வச்சு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. ஸோ நம்ம அதை பற்றி டீப்பாக பேசணும், டீப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த செமினார் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ நம்ம எஸ்எம்சி மட்டும் இல்லை, ஃபுல் டெக்னிக்கல் கிளாஸஸும் ஃப்ரெஷ்ஷாக காண்டாக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்ஸ்லேருந்து அண்ட் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும். ஸோ ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்ன, பிரேக் அவுட்னா என்ன, ஸோ இந்த அளவுக்கான ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறோம். ஃபுல் கைட்னஸ் இருக்கும். கண்டிப்பாக எங்களோட செமினார் கிளாஸஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணி கால் பண்ணலாம். நீங்கள் எனி டைம் கால் பண்ணுங்கள், உங்களோட டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ அகெயின் இம்பேலன்ஸ்னால் இந்த கேப் தான் நம்மளுக்கு இம்பேலன்ஸ். ஸோ இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ஓகே ஷோர், நம்ம லைவாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நான் பார்த்துட்டு இருக்கிறது எப்பவுமே 1 hour டைம் ஃப்ரேம் தான். ஏன்னா நான் 1 hour டைம் ஃப்ரேம் எதுக்காக யூஸ் பண்ணால் இஸ் அ பர்பஸ் ஆஃப் இன்ட்ராடே. ஸோ அந்த ஒரு இன்ட்ராடே பர்பஸ்க்காக நான் 1 hour டைம் ஃப்ரேம் பார்த்து நான் ரொம்ப அதிகமாக ப்ராக்டிஸ் ஆகிருக்கேன். ஸோ நான் இதில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ இப்போ இம்பேலன்ஸ் இதில் நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஸோ எந்தெந்த இடத்துல இம்பேலன்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கும் இருக்கிற செகண்ட் கேண்டல், இந்த தேர்ட் கேண்டல், ஓகே இதெல்லாம் இன்வாலிடான இருக்குது. யா, இட்ஸ் காட் இட், இட்ஸ் நாட் இம்பேலன்ஸ். ஸோ நம்மளுக்கு இம்பேலன்ஸ் கிடைக்கல, இதுவும் இம்பேலன்ஸ் கிடையாது. இதெல்லாம் நம்ம இன்வாலிட் கேண்டலில் தானே கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம். ஸோ இதெல்லாம் இம்பேலன்ஸ் வராது. வேற எங்கே வரும்? யா, ஒரு ஷார்ட் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சதை தான் நான் காட்டுறேன் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு லைவ்ல நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. சீரியஸ் மேக்னெட் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டலாக ஒரு எடுத்துக்கலாம் அண்ட் செகண்ட் கேண்டல் தேர்ட் கேண்டல். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கும் இந்த தேர்ட் கேண்டலுக்கும் ஒரு இன்டர்மீடியட்டில் ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இம்பேலன்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய வீக்னஸ் மார்க்கெட்டில். ஸோ இந்த கேப்பை எப்போ வேணால் வந்து ஃபீல் பண்ணலாம். பட் மார்க்கெட்டாக இருக்குது அடுத்த நாளே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ரெக்கவர் ஆகிருக்காங்க. இம்பேலன்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. நம்மளுக்கு தேவை இம்பேலன்ஸ் கிளியர் ஆனாலே போதும். ஸோ இம்பேலன்ஸ் எதனால் கிளியர் ஆச்சுன்னா the order is pending. ஸோ அந்த இடத்துல சம் ஆர்டர்ஸ் இருக்குது. மார்க்கெட் ஒரு ப்ராப்பரான ஒரு புல்லிஷ் ஆக்காமல் மார்க்கெட் போகிறாங்கிறது தான் ஒரு ஐடென்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இந்த இம்பேலன்ஸ்னால நம்ம வேற என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டு எனி டைம் நம்மளுக்கு கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு புல்லிஷ் மார்க்கெட், நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸை பை பண்ணுறதா இருந்தாலும், நீங்கள் வந்து ஒரு கால் ஆஃப் நிஃப்டியில் நீங்கள் ட்ரேட் இருக்கிறீங்க, ஒரு கால் ஆப்ஷன்ஸை பை பண்ணுறதா இருந்தாலும், நீங்கள் ஒரு ஸ்கேல்பிங் மெத்தடாலஜியில் ஒரு ஆவரேஜ் ப்ராஃபிட்டை மட்டுமே நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். ரொம்ப பெருசாக ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே தேவையில்லை நம்ம. ஸோ இவ்வளோ தான் விஷயமே. அண்ட் ஒன் மோர் திங், இது நல்லா புரியலன்னா ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நிறைய இதை பற்றி நிறைய பேசலாம் நம்ம. ஓகே. அண்ட் இல்லை எனக்கு எஸ்எம்சி கிளாஸஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன நம்ம சொல்லித்தரோம், என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் ஆகுங்கிறத பற்றி என்டையர் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஓகே. எனிவே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.